இன்றைக்கு என்னென்ன வழிகளில் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க முடியுமோ அந்தந்த வழிகள்லாம் ஒன்றிய அரசு மொழி திணிப்பை மேற்கொண்டு வருகின்றது. எல்லாருக்கும் பொதுவான ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்தி தான் எல்லா மொழியும் இணைக்கிறது அப்படின்னு சொல்றார். ஹிந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்றார். தமிழ்நாட்டிலிருந்து வந்தேன்னு கூறிக்கொள்கின்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் என்னை இந்தி படிக்கவே விடல அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சர் சொன்னாங்க. அப்பொழுதும் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் நான் பதில் சொன்னேன். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, அவருக்கு மரியாதை வேற கொடுக்கணும் தனியா, நான் கோச்சுப்பாங்க. உங்களை யாரும் இந்தி படிக்க கூடாது தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கட்சி அலுவலகம் பாஜக அலுவலகம் பக்கத்துல தான் இந்தி பிரச்சார சபாவே இருக்கு. யார் வேணாப்பா எங்க இந்தி கத்துக்கலாம். நாங்க தமிழ்நாட்டுல இந்தியை படிச்சு ஆகணும்னு சொன்னாதான் நாங்க எதிர்ப்போம். குறிப்பிட்டு அவர் தொடர்ந்து சமீபத்துல அவருடைய வகிக்கின்ற அந்த பொறுப்பினுடைய மாண்பை கூட உணராம கடந்த சில நாட்களாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு மீது பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அதற்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தகுந்த பதில்களை கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது, வரலாறுல இல்லாத மழை. 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை. பாதிக்கப்பட்ட மாவட்டம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே போல தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக என்ன கேட்டாரு? நிதி கேட்டார். மக்களுக்கு நான் நிதி கொடுக்கணும், இழப்பீடு அதிகமா இருக்கு கொடுங்கன்னு. அதுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நான் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டார். அதற்கு தான் நான் சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்டேன். கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு, 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதி மரியாதையா பேசணும் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப மரியாதையாக கேட்கிறேன். மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாங்க கேட்கல, நாங்க மக்கள் இங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட நிதி 1 பைசா கூட நீங்க இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணம் 9 வருஷத்துல 5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். திரும்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு? வெறும் 2 லட்சம் கோடி. இன்னொரு புள்ளி விவரம், நாம ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா வரி கட்டணும்னா அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது வெறும் 29 பைசா. இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கிறாங்க கடந்த 9 வருஷத்துல. இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாவே அல்வாக்கின்றாங்க. தொலைக்காட்சியில பார்த்தேன். கண்டிப்பா இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போறாங்க. எனவே இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு நீங்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். 2024 மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க. அதனால அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.